Good evening friends. நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில பயோமாலிகுல்ஸ்ங்கற சாப்டர்ல இருந்து நியூக்ளிக் ஆசிட்ங்கற டாபிக் பத்தி பார்க்கலாம். ஆசிட் நியூக்ளிக் ஆசிட்னா நமக்கு முதல்ல வந்து நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? The particles in the nucleus of the cell is responsible for heredity is called chromosomes. இப்ப நம்மளோட ஹெரிடிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கக்கூடியது எதுனா நம்மளோட குரோமோசோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபீமேல் மேல்னு வரும்போது XY குரோமோசோம்ஸ் இருக்கும், ஃபீமேல்னா XX குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்படி நம்ம லேட் சைல்ட்ஹுட் கிளாஸஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு டாபிக். So the particles in the nucleus of the cell is responsible for heredity is known as chromosomes. அப்ப இந்த குரோமோசோம் எப்படி மேடா இருக்கு? The chromosome is made up of proteins and nucleic acid. அதுல வரக்கூடிய அந்த nucleic acid பத்தி தான் நாம பார்க்க போறோம். What is meant by nucleic acid? Nucleic acid is defined as the long chain polymers of nucleotides. அப்ப long chain polymers of nucleotides ன்னு சொல்றனால இத வந்து இன்னொரு வேளை நம்ம என்ன சொல்றோம்னா polynucleotides. There are two types of nucleic acid is present in our body. What are the two types? DNA and RNA. What is the full form of DNA? Deoxyribonucleic acid. RNA is ribonucleic acid. We are going to study about what are the composition present in our nucleic acid. நம்ம nucleic acidல என்னெல்லாம் chemical compositions இருக்கு? இப்போ ஒரு nucleic acid hydrolysis பண்றோம். Hydrolysis பண்ணும்போது நமக்கு 3 products கிடைக்கும். First one is pentose sugar, second one is phosphoric acid, third one is nitrogen containing heterocyclic compound that is otherwise known as nitrogenous base. So either DNA or RNA. அப்படினா nucleic acid. நம்ம nucleic acid எடுத்து complete hydrolysis H3O+ hydrolysis பண்ணும்போது நமக்கு first pentose sugar plus phosphoric acid, then nitrogenous base. இந்த மூணு ப்ராடக்ட்டுமே நம்ம நியூக்ளிக் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது கிடைக்கும். These are the three chemical compositions present in our nucleic acid. Another pentose sugar. This pentose sugar looks like a furanose ring structure. That means 5-membered ring structure. 5-membered ring structure la irukum. இது DNA லையும் RNA லையும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். DNA லையும் பார்த்தோம்னா beta D2 deoxyribose sugar and RNA ல பார்த்தோம்னா beta ribose sugar. இதுல பார்த்தோம்னா beta D ribose sugar. இப்போ இந்த pentose sugar நம்ம எப்படி எழுதலாம்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 5-membered furanose ring. 5-membered ஒரு cyclic ring. So இந்த மாதிரி எழுதணும். அதுக்கு அப்புறமா நம்ம ஹைட்ரஜன் போடுறது ரெண்டு. இதுல இப்போ நான் வந்து நம்பரிங் கொடுக்கிறேன் 1 2 3 4 then CH2OH. So 5-membered carbon 5 இருக்கு. So 5-membered ring. இதுல வந்து நான் நம்பரிங் கொடுத்திருக்கேன். இத வந்து இப்போ நான் வந்து கிரீக் ஃபார்ம்ல எழுதுனேனா ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. இப்போ இதுல எனக்கு பீட்டா டி ரிபோஸ் சுகர் RNA. இது வந்து RNA கேஸ் எடுத்துட்டேனா பீட்டா டி ரிபோஸ். ரிபோஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டுமே OH போடுவோம். OH இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல OH போட்டுருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து ஓக்கு நேரே மேல வந்து OH, அப்ப அதுக்கு கீழ வந்து ஹைட்ரஜன். இங்க OH போட்டுருக்கோம், அதனால மேல ஹைட்ரஜன். இங்க OH போட்டுருக்கோம், ஹைட்ரஜன். இங்க CH2OH போட்டுருக்கோம், ஹைட்ரஜன். This is the structure of beta D ribose. இப்போ beta D ribose எப்படி ஈஸியா எழுதுறதுன்னா ஒரு 5-membered ring போடணும். அதுக்கு அப்புறமா நம்ம அப்பர் லோவர் வந்து ரிங் ஸ்ட்ரக்சருக்கு போடுறோம். அப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷன்ல கீழ ரெண்டு போர்ஷன்ல OH போட்டதுக்கு அப்புறமா
இங்க மேல OH, ஓக்கு நேரே மேல OH போட்டு கீழே ஹைட்ரஜன் போடுறோம். இந்த ரெண்டுமே கீழே நம்ம OH போடுறதுனால மேல ஹைட்ரஜன் போடுறோம். இது ஆல்ரெடி வந்து இங்க மேல வந்து CH2OH குரூப் வந்து கொடுத்திருக்கோம். அதனால கீழே வந்து hydrogen. This is the structure of beta D ribose. இனி next வந்து நம்ம DNA ஓட கேஸ்ல எப்படி வந்து இந்த பென்டோ சுகர் எழுதுறது. பென்டோ சுகர் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா beta D2 deoxy ribose. Deoxyனா என்ன? Removal of oxygen. So பென்டோ சுகர் நம்ம 5 membered furanose ring போடுறோம். ரிங் போட்டாச்சு. அதுக்கு அப்புறமா அப்பர் லோவர் பாண்டிங் போடுறோம். பாண்டிங் போட்டாச்சு. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்? இந்த ஓக்கு மேல இங்க இருக்குது OH, இங்க இருக்குது CH2OH. அதுவும் போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்க ரிவர்ஸ்ல வந்து இங்க ஃப்ரண்ட்ல ரெண்டுமே OH குரூப் கொடுத்திருக்கோம். சோ இங்க ஒரு OH, இங்க ஒரு OH கொடுக்கிறோம். இங்க வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? நம்பரிங் போடுறோம். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. இப்போ DNA கேஸ்க்கு நேம் என்ன சொல்லிருக்கோம்? பீட்டா D2 deoxyribose. deoxyribose. ரிபோஸ்ல இருக்கக்கூடிய இந்த பீட்டா பொசிஷன்ல உள்ள ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணி எழுதணும். சோ இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி எழுதணும். அப்போ இங்க மேல வந்து அதே ஹைட்ரஜன் தான், இங்கேயும் ஹைட்ரஜன் தான். ஆனா இங்க செகண்ட் பொசிஷன், தட் மீன்ஸ் பீட்டா பொசிஷன்ல உள்ள ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்றதுனால பீட்டா D2 deoxyribose. This is the structure of DNA. DNA ல இருக்கக்கூடிய பென்டோ சுகரோட ஸ்ட்ரக்சர். இது வந்து RNA ல இருக்கக்கூடிய பென்டோ சுகரோட ஸ்ட்ரக்சர். இப்போ DNA ஆ இருக்கட்டும் இல்ல RNA ஆ இருக்கட்டும், ரெண்டுமே நியூக்ளிக் ஆசிடோட டைப். அதை வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பென்டோ சுகர், பாஸ்போரிக் ஆசிட், நைட்ரோஜனஸ் பேஸ் கிடைக்குது. இப்போ பென்டோ சுகர் வந்து DNA ல வந்து எப்படி இருக்குன்னா பீட்டா D2 deoxyribose ஃபார்ம்ல இருக்கும். RNA ல பீட்டா D ribose ஃபார்ம்ல இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்டை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பென்டோ சுகர், செகண்ட் ப்ராடக்ட் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா நைட்ரோஜனஸ் பேஸ். DNA contain 4 types of bases. What are the 4 bases? Adenine, guanine, cytosine, and thymine. Next வந்து RNA லையும் இதே மாதிரி 4 பேஸ் இருக்கும். அடினைன், குவானின், சைட்டோசின் இது மூணு ரெண்டுக்குமே காமன். ஆனா DNA ல வந்து தைமின் இருக்கக்கூடிய பிளேஸ்ல RNA ல வந்து யுரேசில் இருக்கும். சோ அடினைன், குவானின், சைட்டோசின் and யுரேசில். present ஆயிருக்கக்கூடிய இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் நைட்ரஜன் பேஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து பியூரின் பேஸ், இன்னொன்னு வந்து பிரிமிடின் பேஸ். பியூரின் பேஸ் வந்து டைசைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பிரிமிடின் பேஸ் சிங்கிள் ஆர் மோனோசைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். நைட்ரோஜனஸ் பேஸ் is classified into two types, purine bases and pyrimidine bases. The bases derived from purine is adenine, guanine. Purine இருக்கக்கூடியது வந்து adenine, guanine. Pyrimidine bases ன்னு பார்த்தோம்னா bases cytosine, thymine and uracil. So nitrogenous base is classified into two types. They are purine bases and pyrimidine bases. The bases derived from purine is adenine and guanine.
Purine process a dicyclic ring structure, and pyrimidine, the bases derived from pyrimidine is cytosine, thymine and uracil. This pyrimidine structure possesses a monocyclic ring structure. Then third product is phosphoric acid. This phosphoric acid is same in both cases. RNA DNA phosphoric acid formula வந்து H3PO4. The phosphoric acid ரெண்டு கேஸ்ல சேமா இருக்கும். So these are the chemical composition of nucleic acid. Next வந்து we are going to discuss about the structure of nucleic acid. Structure of nucleic acid. What is meant by nucleic acid? Nucleic acid is a long chain polymer of nucleotide. What is meant by nucleotide? Nucleotide is a mixture of phosphoric acid and nucleoside. Acid ingradhu long chain polymers of nucleotide. So nucleotide ingradhu another nucleotide is a mixture of phosphoric acid and nucleoside. What is meant by this nucleoside? Nucleoside is a mixture of pentose sugar and nitrogenous base. So nucleic acid ingradhu long chain polymer of nucleotide. Ana the nucleotide ingradhu edella சேர்ந்தது? It is a mixture of phosphoric acid and nucleoside. The nucleoside ingradhu enaduna? It is a mixture of pentose sugar and nitrogenous base. அப்ப இது மொத்தமே சேர்ந்ததா வந்து நமக்கு nucleic acid. Acid-ஓட structure நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு first basic unit என்னதாங்க? Nucleoside. How can we write this nucleoside? Nucleoside, that means the unit of base is attached to the C1 position of pentose sugar. இப்போ நான் வந்து RNA தான் எடுக்க போறேன், ribose sugar. Ribose sugar ஓட structure எப்படி வரைச்சோம்? front positionல OH போட்டோம். அதே மாதிரி இங்க CH2OH, here OH, H, 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 H. This is pentose sugar, that is beta D ribose. The unit of a base, nitrogenous base, is attached in the C1 position. This is first position, second, third, fourth and fifth. C1 position of a pentose sugar, we get a nucleoside. Here we are adding a base. Base on the C1 position. This is the C1 position. So one, two, three, four, five. This here CH2OH. Then front position OH, OH, H, H, H. Here also H. The C1 position la நம்ம base வந்து add பண்ண போறோம். So base ங்கிறது இந்த இடத்துல எப்படி நம்ம add பண்றோம் base. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ அடினைனா இருக்கலாம், இல்ல குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம், ஏதோ ஒரு பேஸ் வந்து இந்த pentose சுகரோட C1 பொசிஷன்ல நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து நியூக்ளியோசைடு. So the unit of base is attached to the C1 position of pentose sugar is known as nucleoside. Next we are going to draw the structure of nucleotide. Nucleotide draw பண்றதுக்கு the unit of phosphoric acid is attached to the C5 position of this nucleoside. இதுதான் வந்து 5th carbon. So இந்த பொசிஷன்ல வந்து நம்ம phosphoric acid group வந்து attach பண்ணோம்னா நமக்கு nucleotide கிடைக்கும். So nucleotide எப்படி draw பண்றதுன்னா furanate ring வந்து வரையறோம். இப்போ நம்ம வந்து இங்க ரெண்டுமே ஹைட்ரஜன் போட்டுறதோம்னா அது DNA. இங்க நம்ம இப்போ ribose sugar தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். So OH, OH base, nitrogenous base வந்து add பண்ணிருக்கோம். Base
hydrogen, here also hydrogen, hydrogen. C5 position 1 2 3 4 and 5th position. இங்க தான் CH2O இருக்கு. இங்க நம்ம வந்து பாஸ்போரிக் ஆசிட் குரூப் வந்து ஆட் பண்ண போறோம். பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து P double bond O O O minus minus minus. இங்க இந்த பாஸ்போரிக் ஆசிட் PO4 H3 PO3 வந்து PO4 is phosphoric acid. So hydrogen 3 hydrogen வந்து இங்க உள்ள ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகலாம். CH2OH இங்க CH2OH இருக்கும். சோ அதுல இருந்து இந்த வாட்டர் வந்து ரிமூவ் ஆகி பாஸ்போரிக் ஆசிட் எஸ்டர் குரூப் வந்து இங்க ஜாயின் ஆயிருக்கு. சோ CH2 P double bond O O O O இங்க ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் ஹைடா இருக்கு. அது வந்து வாட்டர் கூட ரிமூவ் ஆகி போகலாம். இப்போ நம்ம இங்க போட்டோம்னா அது வந்து அப்படியே இருக்கு. இங்க இல்லைன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கிறது வந்து காட்டுறதுக்கு தான் மைனஸ் சார்ஜ் வந்து போட்டிருக்கோம். This is the structure of nucleotide. So how can we write this nucleotide? When a phosphoric acid group is attached to the C5 position of this nucleoside, we get nucleotide. Nucleic acid oda structure நம்ம பார்த்தப்போ nucleoside னா எப்படி இருக்கும், nucleotide னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். What is meant by nucleic acid? Nucleic acid is defined as the long chain polymer of nucleotides. இப்போ லாங் செயின் பாலிமரா இருக்கணும்னா 2-3 நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய அந்த மோனோமெரிக் யூனிட் தான் ஒரு நியூக்ளியோடைட். இப்போ 2 நியூக்ளியோடைட் வந்து எப்படி ஜாயின் ஆயிருக்கும்னா, இப்போ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை பாஸ்போடிஎஸ்டர் linkage between 5th and 3rd carbon atoms of the pentose sugar to form dinucleotide. இப்போ ரெண்டு ரிபோஸ் நியூக்ளியோடைட் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் ரிபோஸ் வரும்போது ஃப்ரண்ட் பொசிஷன் OH போடுறோம். OH OH. here நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். here hydrogen hydrogen hydrogen. இங்க hydrogen CH2, இங்க பாஸ்போர் எஸ்டர் இருக்கு. O P double bond O O OH. then இன்னொரு நியூக்ளியோடைட் லிங்கேஜ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு நியூக்ளியோடைட் எடுக்கிறேன். that means இது வந்து இன்னொரு ரிபோஸ் நியூக்ளியோடைட். This is here the nitrogenous base is present. Front position OH. இப்போ இது வந்து DNA இருந்ததுன்னா மேலே கீழே இந்த பீட்டா பொசிஷன்ல ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். here hydrogen CH2O P OH double bond O O minus. இப்போ எதுக்கு இடையில வந்து டைநியூக்ளியோடைட் ஃபார்ம் பண்ணதுக்கு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும்னா, ஒரு நியூக்ளியோடைட்ல உள்ள இந்த பாஸ்பேட் எஸ்டர்ல உள்ள OH க்கும் இன்னொரு நியூக்ளியோடைட்ல உள்ள 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல உள்ள OH. இப்போ நான் இதுல வந்து நம்பரிங் கொடுக்கிறேன் 1 2 3 4 5. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்தோம்னா 1 2 3 4 5. இப்போ 5th பொசிஷன்ல உள்ள OH, இங்க ஒரு OH இருக்கா, அதே மாதிரி இங்க 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய OH, இது ரெண்டுமே இப்படி சேர்ந்து வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆகும். லிபரேட் ஆகி இங்க ஒரு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. that is dinucleotide. இப்போ இதுக்கு கூட இன்னொரு நியூக்ளியோடைட் வந்து இதே மாதிரி ஜாயின் ஆகும். அதே மாதிரி இன்னொரு நியூக்ளியோடைட். so I am writing here nitrogenous base is present. Hydrogen
hydrogen OH. Inga hydrogen. Here CH2O P double bond O OH O minus. Here hydrogen. Inga da linkage form ஆகுது. இங்கே O P O minus double bond O CH2 then like this. Here nitrogenous base இருக்கும். Here hydrogen OH. Here hydrogen OH hydrogen. This is the structure of dinucleotide. For trinucleotide form ஆகணும்னா இதுக்கு கூட இன்னொரு நியூக்ளியோடைடு வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 5th பொசிஷன்ல உள்ள OH CH2 OP double bond OH இந்த பாஸ்பேட் எஸ்டர் இருக்கக்கூடிய அந்த குரூப்போட 5th பொசிஷன்லயும் இன்னொரு நியூக்ளியோடைடோட 3rd பொசிஷன்ல உள்ள OH கூட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி அங்க வந்து லிங்கேஜ் ஃபார்ம் ஆகி இப்படி பாலிநியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாலிநியூக்ளியோடைட்ஸ் தான் என்னது நியூக்ளிக் ஆசிட். இந்த ரெண்டு நியூக்ளியோடைடை ஜாயின் பண்றது வந்து எந்த குரூப்பா இருக்குது பாஸ்போடைஎஸ்டர். So this group is known as phosphodiester. Nucleotides are joined together by phosphodiester linkage between C5 position, that means 5th position and 3rd position of carbon atoms of the pentose sugar to form dinucleotide. இப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ சுகர் ஒரு நியூக்ளியோசைடுனா என்னது சுகர் இருக்கு. சுகர் பென்டோஸ் சுகர் லிங்கேஜ்ல நம்ம வந்து ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் போடுறோம். அதோட இன்னொரு 5th பொசிஷன்ல வந்து பாஸ்பேட் லிங்கேஜ் இருக்கு. பாஸ்போரிக் ஆசிட். So பாஸ்பேட் லிங்கேஜ். இதே மாதிரி அடுத்தது வந்து எப்படி இருக்கும் திருப்பியும் சுகர் பேஸ் phosphate linkage. This goes on n times. There are also sugar base phosphate linkage. This is the simplified form of nucleic acid. For nucleic acid it is a long chain polymer of nucleotides. Nucleotides என்கிறது இந்த மாதிரி ஜாயின் ஆகி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு group of polymer. Next we are going to discuss about the structure of DNA. DNA molecules are very large. Its molar mass is ranges from 6 million to 16 million. இப்போ DNA molecule வந்து ரொம்ப பிக்கா இருக்கும். அதோட molar mass ranges எதுல இருந்து எதுல வரைக்கும் இருக்கும்னா 6 millionல இருந்து 16 million வரைக்கும் இருக்கும். And this DNA nucleic acid is found in the nucleus of the cell. இப்போ நம்மளோட nucleus of the cellல இருக்கக்கூடியதான் வந்து இந்த DNA. Then the structure of DNA was discovered by Dr. James Dewey Watson. இப்போ DNA ஓட ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் வந்து டாக்டர் ஜேம்ஸ் டூயி வாட்சன். The structure of DNA is classified into two types. One is primary structure and another one is secondary structure. இப்போ primary structureனா நம்ம வந்து நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸும் எப்படி ஜாயிண்ட் ஆகி டைநியூக்ளியோடைட் ட்ரைநியூக்ளியோடைட் இந்த மாதிரி பாலிநியூக்ளியோடைடா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து primary structure. So the primary structure of DNA are formed by a sequence of DNA nucleotides in the chain of nucleic acid. That means like this.
இது ஒரு நியூக்ளியோடைட். இது வந்து இன்னொரு நியூக்ளியோடைட் கூட ஜாயின் ஆகிருக்கு. இது இன்னொரு நியூக்ளியோடைட், இது இன்னொரு நியூக்ளியோடைட் கூட ஜாயின் ஆகிருக்கு. இந்த மாதிரி போகக்கூடிய இந்த சீக்வன்ஸ் ஆஃப் DNA nucleotides in the chain form is known as primary structure. Then second one is secondary structure. Secondary structure of DNA was given by John Dewey Watson and F.H.C. Crick. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதை பேஸ் பண்ணி டிஎன்ஏக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கன்னா, on the basis of X-ray analysis of DNA, they proposed the three-dimensional secondary structure for this DNA. So DNA molecule is along a highly double-strand helical structure. இப்போ DNA moleculeோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, டபுள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். So DNA molecule have highly double-stranded coiled helical structure. இதுக்கு பேர் வந்து helix structure. DNA-ல எதெல்லாம் நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடினைன், குவானின், சைட்டோசின் and தைமின். இப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து எப்படி ஜாயின்ட் ஆயிருக்குன்னா, த்ரூ ஹைட்ரஜன் பாண்டிங். And also this adenine is always linkage with thymine. Adenine வந்து thymine கூட தான் வந்து linkage ஆகும். அதே மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல linkage ஆயிருக்கும். Then guanine is always linkage with cytosine through 3 hydrogen bonding. Guanine cytosine கூட மட்டும்தான் ஜாயின் லிங்கேஜ் இருக்கும். இந்த டபுள் ஸ்ட்ராண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இப்போ இப்படி இருக்கும், ATG ட்ரிபிள் பாண்ட் C. இது ட்ரிபிள் பாண்ட் கிடையாது, 3 ஹைட்ரஜன் பாண்டிங் லிங்கேஜால குவானின் வந்து சைட்டோசின் கூட லிங்கேஜா இருக்கும். அடினின் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்டிங் லிங்கேஜால தைமின் கூட லிங்கேஜ் ஆயிருக்கும். திருப்பி இங்கேயும் வந்து T double bond A, C triple bond G, here A double bond T, G. இந்த மாதிரி நைட்ரோஜனஸ் பேசஸ்ல வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸும் ஜாயின் ஆகும். Then the long chain nucleotides. இப்போ ஒரு இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது இன்னொரு ஸ்ட்ராண்ட். இது ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து எப்படி காயில் ஆகிருக்குன்னா, they coiled around themselves through this nitrogenous bases. The nitrogenous bases மூலம்தான் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே ஜாயின்ட் ஆகும் through hydrogen bonding linkage. And also adenine is always linkage with thymine, guanine is always linkage with cytosine, and adenine linkage with thymine through 2 hydrogen bonding, and guanine always linkage with cytosine through 3 hydrogen bonding. Structure of nucleic acid la DNA oda structure paathom. DNA is a very large molecule. Its molar mass ranges from 6 million to 16 million, and also DNA is found in nucleus of the cell. And the DNA has double strand helical structure. It is spirally coiled with each other through the nitrogenous bases in between the 2 strands. And the adenine is always linkage with the thymine through 2 hydrogen bonding, and guanine is always linkage with the cytosine through 3 hydrogen bonding. Next we are going to discuss about the structure of RNA. RNA is a smaller molecule. Its molar mass ranges from 20,000 to 40,000, and this RNA nucleic acid is found in cytoplasm. That means it is surrounded in the nucleus. The cytoplasm is surrounded in the nucleus. And also this RNA has 4 nitrogenous bases. What are the 4 nitrogenous bases present in RNA? That is adenine, guanine,
cytosine and uracil. RNA ல வந்து DNA கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் டிஃபரண்ட். DNA ல தைமின் இருக்கக்கூடிய இடத்துல RNA ல uracil இருக்கு. RNA also has two types of structure, primary structure of RNA and secondary structure of RNA. Primary structure na enadhu? A sequence of nucleotides are joined to form a chain like structure that is known as primary structure. Through which type of nucleotides? RNA nucleotides. DNA case la DNA nucleotides irukku, RNA edukumbodhu RNA nucleotides. Then secondary structure nu pathona DNA la வந்து double stranded helical structure பார்த்தோம். இங்க வந்து single stranded structure. This single stranded structure is coiled around themselves. ஒரு strand வந்து RNA வந்து இப்படியே இருக்கும், இது தனக்குள்ளாரியே இந்த மாதிரி joined itself. So this is the structure of RNA. RNA has single stranded structure. So the RNA have single stranded helix structure. They can fold back around them itself or coiled itself. தன்னைத்தானே தனக்குள்ள சுத்திக்கிடும். So it looks like a double stranded structure, but it is not a double strand structure. It's a single strand structure. எங்க RNA. ஆனா நமக்கு DNA ல வந்து ரெண்டு strand இப்படி இருக்கும். இது ஒரு type of nucleotides இருக்கும். ஒரு type means இதுல வந்து adenine, guanine, cytosine, thymine இருக்கும். அந்த மாதிரி ஒரு polynucleotides. இன்னொன்று வந்து இன்னொரு polynucleotides இருக்கும். இது ரெண்டுமே அதுக்குள்ளாடி சுத்திக்கிடுது. ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சுத்திக்கிடுறது வந்து DNA ல. ஆனா RNA ல வந்து ஒரே ஸ்ட்ராண்ட் வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி சுத்திட்டு போறது வந்து RNA. This is DNA and this one is RNA. So DNA has double strand helical structure. RNA has single stranded helical structure. Then RNA is classified into 4 types based on their functions. First one is mRNA. mRNA. mRNA means messenger RNA. Second one is tRNA. tRNA means transfer RNA. Then rRNA, that is ribosomal RNA. Then fourth one is microRNA. These are the 4 types of RNA based on their function. So mRNA na messenger RNA. This messenger RNA is a RNA transcript, that is produced during DNA transcription. அப்படினா DNA coding நடக்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய RNA தான் வந்து இந்த மெசஞ்சர் RNA. இது வந்து என்னன்னா மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மெசஞ்சர் RNA. Second one is tRNA, that is transfer RNA. It is essential for the translation of mRNA in protein synthesis. Protein synthesis நடக்கும்போது மெசஞ்சர் RNA தான் இந்த கோடிங் இருக்கும். DNA வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய RNA கோடிங். அப்போ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணுறது வந்து this transfer RNA. And rRNA is ribosomal RNA. It is one of the components of ribosomes. Ribosome ஒரு component தான் வந்து ribosomal RNA. It involved in protein synthesis. RNA ஓட main function வந்து protein synthesis. DNA வந்து நமக்கு வந்து heredity ல வந்து involve ஆகும். Next one is microRNA. MicroRNA is the smallest RNA among all the RNA that helps in regulating gene expressions. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீனோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது வந்து this microRNA. That is the function of this microRNA. These are the 4 types of RNA. Next we are going to discuss about the functions of nucleic acid. Nucleic acid ஓட major function பார்த்தோம்னா this nucleic acid is responsible for the transmission of inherent characters from parent to offspring. அப்படின்னா நம்மளோட ancestors இருந்து daughter அந்த மாதிரி
நம்ம நியூ ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறது நியூக்ளிக் ஆசிட். செகண்ட் ஒன் இஸ் nucleic acid is responsible for the synthesis of protein. Next one is DNA is a chemical basis of heredity. Heredity oda chemical basis வந்து DNA. So it is the reserve of genetic information. Then DNA is responsible for maintaining the identity of different species over millions of years. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே உள்ள ஸ்பீசஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அண்ட் டிஎன்ஏ மாலிகுல் இஸ் கேபபிள் ஆஃப் செல்ஃப் டூப்ளிகேஷன் டூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் நடக்கும்போது ரிப்ளிகேட் ஆகும் எது டிஎன்ஏ, ஆனால் ஆர்என்ஏ வந்து ரிப்ளிகேட் ஆகாது. அண்ட் ஐடென்டிக்கல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு டாட்டர் செல்ஸ். சேமாக இருக்கக்கூடியது டாட்டர் செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும்? ஆர்என்ஏ. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசைஸ்டு பை ஆர்என்ஏ அண்ட் த பர்டிகுலர் RNA is synthesized or the particular message for the synthesis of that protein is present in DNA. இங்க வந்து ரெண்டு nucleic acid involve ஆகுது. Most important function of nucleic acid is DNA fingerprinting. What is meant by DNA fingerprinting? A sequence of bases on DNA. Nitrogenous bases வந்து DNA லையும் RNA லையும் டிஃப்ரெண்டா இருக்கும். So the sequence of bases on DNA is unique for person. ஒவ்வொரு பர்சனுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி அதுல இருந்து பாஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனும் வந்து யூனிக்கா இருக்கும், தனிப்பட்டமா இருக்கும். அது வந்து எனக்கு இருக்கக்கூடியது இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. So a sequence of bases on DNA is unique for a person and the information regarding is called DNA fingerprinting. And this DNA fingerprinting is a method used by the forensic experts to determine parenting. இந்த DNA fingerprinting எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா parenting, DNA test மூலமா ஒரு குழந்தையோட parent வந்து இவங்க தான், இந்த குழந்தையோட ancestors, relatives இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு DNA fingerprinting technique யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கிரிமினல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து DNA fingerprinting method use பண்ண. Then this DNA fingerprinting is used to identify any dead bodies in accident. இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல யாராவது இறந்து போயிருக்கலாம், அவங்கள வந்து recognize பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது வந்து இந்த DNA fingerprinting technique. And rare species வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றது வந்து this DNA fingerprinting technique. So this DNA fingerprinting is used to identify racial group to rewrite its biological revolution. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம நியூக்ளிக் ஆசிட் பத்தி பார்த்தோம். இது +2 கெமிஸ்ட்ரியில பயோமாலிகுல்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக். ரொம்ப எலாபரேட்டான டாபிக்கா இருந்தாலும் இது பேசிஸா கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீட், ஜேஇஇ, டீச்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல क्वेश्चन கேட்பாங்க. Thanks for watching.